ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन நல்லா करते हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित தேவ है. கிருபை உங்களை தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह आपको வேத संभाले. படிச்சதான தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில நாங்கள் சந்தோஷமடைகிறோம். आपसे मिलने बड़े आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சகரியா जकरिया 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 12வது வசனம் 12 वचन என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या कहा गया है? நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். हे आशा धरे हुए लोगों उसके पास फिरो. இரட்டிப்பான நன்மையை தருவேன். मैं तुम्हें दुगना आशीष दूंगा. இன்றைக்கே தருவேன். उसे आज ही ஒரு दूंगा. அருமையான வார்த்தை. एक अच्छा वचन है. என்ன சொல்லப்பட்டிருக்குது? क्या बोलता है? நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். आशा धरे हुए बंदियों गढ़ की ओर फिरो. இரட்டிப்பான நன்மையை தருவேன். तुमको मैं बदले में दुना सुख दूंगा. இன்றைக்கே தருவேன் என்று சொல்லிருக்கிறார். आज ही दूंगा बताता இது है. நன்மைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறீங்களா? कोई भलाई के लिए आप वेट कर रहे हैं இது क्या? ஆசீர்வாதத்தை காத்துக்கொண்டு இருக்கிறீங்களா? कोई आशीष के लिए ठहरते हो அப்படி क्या? ஆண்டவர் परमेश्वर இரட்டிப்பாக தருகிறவர். दुना सुख को देता है. இரண்டு தனையாக பலனை தருகிறவர். दुगना फल को देता है. இருமடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். दो गुना आशीष देता அது है. எப்போ தருவாரா? वो कब देगा? இன்றைக்கே தருவேன் வாக்கு கொடுக்கிறார். उसे आज ही दूंगा कहता அவர் है. இன்றைக்கே கொடுப்பார். आज ही देगा. கலங்காதீர்கள். व्याकुल मत எதை होइए. இழந்து காணப்படுகிறீர்கள்? किसे खोकर बैठे हैं? எதை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? किसके बारे में चिंतित है? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இழந்தவைகளை जो खोए நாம் हैं திரும்ப உனக்கு இரட்டிப்பாக நான் தருவேன். मैं फिर से तुझे दुना भाग दूंगा. திரும்பவும் கொடுப்பேன். फिर से दूंगा. தாவீது இழந்து போனதை दाऊद जिसे खोया था எல்லாவற்றையும் பல மடங்கு கொடுத்தார். फिर से परमेश्वर कई भाग उसे யோபு दिया. இழந்ததை अय्यूब जो खोया था ஆண்டவர் திரும்பவும் கொடுத்தார். परमेश्वर ने फिर से அதே दिया. ஆண்டவர் சொல்லுகிறார், वही परमेश्वर कहता இரட்டிப்பான है நன்மையை தருவேன். दुना भाग आशीष दूंगा. இன்றைக்கு நான் தருவேன். उसे आज ही दूंगा. இழந்ததை கண்டு கவலைப்படாதீர்கள். खोए हुए दुख के चिंतित मत होइए. தேவன் உங்களுக்கு இந்த நாள்ல परमेश्वर इन दिनों में आपको இரட்டிப்பானதை தந்து ஆசீர்வதிப்பார். दो गुना देकर आशीष இரண்டு करेगा. மடங்கு ஆசீர்வாதம். दो गुना आशीष வெட்கப்படுத்தாதபடிக்கு लज्जित ना करते உங்களை हुए நடத்துவார். आपको நாம் चलाएगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உம்முடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते அந்த हैं. ஒரு இரட்டிப்பான நன்மை தருவேன். आप दुना आशीष को दीजिए. இன்றைக்கு தருவேன் சொன்னீரே. आज ही दूंगा जैसे कहा பிள்ளை है. எந்த நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ, आपके बच्चे जिस भलाई के लिए वेट कर ஒருவேளை रहे हैं குழந்தை பாக்கியத்தை காத்து கொண்டு இருக்கலாம். हो सकता है बच्चे के बागी के लिए वेट करते வேலை होंगे. இழந்து காணப்பட்டு கொண்டு काम இருக்கலாம். को खोकर ठहरते இதை விட होंगे. மேன்மையான காரியத்தை, इस महिमा के कार्य को இரட்டிப்பான காரியத்தை दो गुना இந்த भाग को பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके बच्चों को करने के लिए இந்த प्रार्थना கரத்தை करते हैं. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन.